சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒர்க்ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு குவாலிஃபிகேஷன்ஸை வந்து போட்டு சொல்கிறாங்க. சிம்பிள் பர்ச்சேஸ்ட் ஆர்டர்ஸை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இதில் அந்த எடுத்துக்காட்டு கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ஷயா என்பவரின் அம்மா சந்தையிலிருந்து சில வகை பழங்களை வாங்கி வந்தார். பய வகைகளையும் அவற்றின் விலைகளையும் கொண்டு ஒரு ரசீது தயார் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்ரே ஆஃபீஸ் கால்குலேட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு பதிலாக நான் என்னோடய கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான ஒரு ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சம்படியான செல்ஸஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மெர்ஜ் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஸோ பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை போல்ட் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் ஐட்டம்ஸில் சீரியல் நம்பர் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐட்டம் நேம்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு, அடுத்து இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொட்டேட்டட் ஆகிடும். ஸோ இதுவுமே வந்து நம்ம போல்ட் பண்ணிப்போம். ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்படியான ஒரு டேபிள்ஸை வந்து பார்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த லெவலுக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் செல்ஸ்க்கு வந்து எனக்கு பார்டர் வேணுமோ அந்த செல்ஸை செலக்ட் பண்ணிட்டு இது கொடுத்துட்டேன். ஸோ சீரியல் நம்பர் 1 அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 ஃப்ரூட்ஸஸ் வந்து கொடுத்துக்கலாம். 5 or 6 ஃப்ரூட்ஸஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் அப்படின்றதுல 1 வந்து பார்த்திங்கன்னா செல்லோட இந்த கார்னரில் இருக்குது. இது சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ப்ரெஸ் பண்ணுங்கள் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸில். ஸோ இப்போ ஒவ்வொரு ஐட்டம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸோட நேம்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஆப்பிள், நெக்ஸ்ட் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அடுத்த செல்லுக்கு போயிடும். நெக்ஸ்ட் கிரேப், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனானா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்ச், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸோட நேம்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் என்ன ரேட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிடைக்கணும். ஓகே, ஆப்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய் 1 kg. ஸோ கிரேப்ஸஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 rupees கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேங்கோ வந்து பனானா 40 rupees. ஸோ அதர்வைசஸ் ஆரஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 rupees போட்டுக்கலாம். ஸோ வாட்டர்மெலன்ஸ் ஒரு 50 rupees வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த செல்ஸில் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸோட 1 kg ரேட்ஸஸ். ஓகேங்களா, இந்த குவான்டிட்டி அப்படின்போது வந்து பார்த்திங்கன்னா ஹவு மெனி கேஜஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ ஹவு மெனி கேஜஸ் அப்படி ஆப்பிள் அப்படின்போது 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா grape 2 kg plus வந்து பார்த்தீங்கன்னா இது 4 kgs plus வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.
9 6. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டேன். டோட்டல் அமௌண்ட் அப்படின்றது இங்கே வந்து நம்ம இங்கே கொடுத்துப்போம். ஸோ அமௌண்ட் அப்படின்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்குள்ளே ஃபாண்ட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய செல்ஸஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸஸை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலில் இருக்கிறதுமே நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரலைஸில் வந்து நான் போட்டு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதனோட ரேட்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H7 அப்படின்ற செல்ஸ்குள்ளே இருக்குது. இந்த செல்ஸை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இன்ட்டு குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். உங்களோட கீபோர்டில் Shift+8 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் வரும். ஸோ மல்டிப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்ஸாக அவங்களோட டோட்டல் அமௌண்ட் அப்படின்றது என்னன்றது நமக்கு வந்துடுச்சு. ஸோ டோட்டல் வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் வேல்யூஸஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்லோட ரேஞ்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஓப்பன் பேசஸ் செல் ரேஞ்சஸை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் என்னன்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்துருச்சு. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலாஸை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.